மச்சான் சூப்பர் ட்ரிப்டா. தேங்க்ஸ். என்னடி புதுசா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல கை கால்லாம் வலிக்குது. ட்ரிப்பை முடிச்சுக்கலாம்டா. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தா மேக்ஸின் காமிச்சிடலாம். சரி இங்க அப்படி என்னடா ஸ்பெஷல்? கேட்குறியா பார்க்குறியா? பார்க்குறேன். வா. ஓகே மச்சி ஓவரா குடிக்காத வா. மில்கி வேன்னு சொல்லுவாங்கல்ல இதான். பா செம்ம அழகா இருக்குடா. யா ஆனா எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? ஒரே மாதிரி இல்லை. புறவி அடுப்பு ஏரல்னு மொத்தம் 27 வகை இருக்கு. இன்னும் அப்செட்டாக இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். இரு கேட்டு வரேன். எவ்வளோடா குடிப்ப? ஏய் விட்ரி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சூனியம் வச்சிட்டீங்க. ஏய் சி உளறாத. யார் உளறது? நான் உண்மையை சொல்றேன். உனக்கு உங்க அம்மா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அவனுக்கு அவங்க அப்பா சொல்லவே வேணாம். எனக்கு தான் யாருமே எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் படிக்காமையே மார்க் வாங்கிடுவீங்க. ஆனா நான் படிச்சாலும் வாங்கினது இல்ல. லூஸ் மாதிரி பேசாதடா. நான் லூசுதான். நான் லூசுங்கிறதால தானே என்னை கூட்டிக்கிட்டே சுத்துறீங்க. என் கூட சுத்துறாதானே நீங்க பளபளன்னு தெரிய முடியும். ஏன்னா நான் கருப்பே குட்டே எனக்கு எதுவுமே வராது. நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து நோய் 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 புலம்பிக்கிட்டே இருக்க. இறங்குடா இறங்குன்ற. ஏய் விட்ரி, எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். விட்ரி. என்னடா மச்சி உன் பிரச்சனை? எனக்கு இப்படி வாழ பிடிக்கலடா. எப்படி? இப்படி கண்ணா பின்னான்னு ஊரை சுத்திக்கிட்டு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம லைஃபை பத்தின எந்த பயமும் இல்லாம ஒன்னே மாதிரி என்னால இருக்க முடியாதுடா. நான் என்ன மாதிரி இருன்னு சொன்னேனா? இல்ல. சரி நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற? எனக்குன்னு ஒரு கௌரவமான வேலை, கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி, ஒரு அழகான பொண்டாட்டின்னு செட்டில் ஆகணும்டா. எப்படா மச்சி இவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிற? ஓ என்னோட கனவுலாம் உனக்கு நக்கலாக இருக்குல்ல? நக்கல் இல்லை மச்சி. இந்த உலகத்தில் மக்கள் பல ரகம். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு வேலையை பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சு அதை சேர்த்து வச்சு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி அதுக்கு இஎம்ஐ ஜிஎஸ்டி கட்டி இந்த சமுதாயம் நீ எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குதோ அப்படி வாழ்கிறது ஒரு ரகம். இதோ உட்காந்துருக்கானுங்க பாரு, இந்த உலகமே வேணான்னு போதையில் வேற ஒரு உலகத்தை தேடிட்டு இருக்கானுங்க. இவங்க ஒரு ரகம். நம்ம மனுஷனாக பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வச்சு இந்த காம்படிஷன், ப்ரெஷர், ஈகோன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த சமுதாயம் நம்ம மேலே திணிக்கிற விஷயத்தில் மாட்டிட்டு தவிக்கிறக்கில்ல. எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோ அதான்டா உனக்கான வேலை. அதை தான் நீ தேடி போகணும். டேய் அப்படி ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லைடா. எவன்டா சொன்னது? எந்த ஒரு விஷயத்தையும் சிரிப்பு வர்ற மாதிரி உன்னால சொல்ல முடியும். இங்கே மக்கள் அளவைக்கு 1000 பேர் இருக்கானுங்க. நீ சிரிக்கவே. நாம பயங்கர கோவமா ஒருத்தன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நீ வேணா காமெடி பண்ண போயேன் அப்படின்னா எவ்வளவு கடுப்பாகும். அவன் ஒரு பிலாசபி ஒன்று சொல்லுவான். சந்தோஷங்கிறது காத்து மாதிரி. நம்ம லைஃபை லுங்கி மாதிரி விரிச்சு வச்சா அந்த சந்தோஷங்கிற காத்து குடு குடுன்னு வந்துட்டு போகும். எப்படி ஒரு தத்துவம் பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் என்ன பண்ணாலும் நான் அவனை கழட்டி விட முடியாது. ஆனா அவன் என்னைய கழட்டி விட்டுட்டா எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? லுங்கி அடிமையாக்குற பவர் பாவாடைக்கு தானே இருக்கு. வந்துச்சு 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 வந்துச்சுடா, போய் தொலைடா. ஐயோ, அம்மே. டேய் வாழ்க்கை அனுபவிக்கிறதுனா முழுசா அனுபவிக்கிறடா. நீ பாதி தான் அனுபவிக்கிற. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான் நீ லவ் பண்றா. ஏய் சமோசா, உனக்கு என்ன திடீர்னு நம்ம மேல அக்கறை? அது அக்கறையெல்லாம் பல வருஷமா இருக்கதான் செய்யுது. அதை காட்ட வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. மச்சான் லவ் ஒரு அற்புதமான ஃபீல். அதானே லைஃபோட இன்னொரு பாதி. மச்சான் ஐ திங்க் ஐ திங்க் ஹியர்ஸ் a point ரா. எழுந்துரு. உனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும். லவ் ஒரு விதமான அட்வென்ச்சர் தானே? அப்பாடா புடிச்சிட்டா. அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையணும்ல. அமையும் போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன தூங்க விடு. அதெல்லாம் எப்படி தானா அமையும்? நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க தேடுதல் தான் வாழ்க்கைன்னு. நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ எதுக்கு எனக்காக தேடுற? லவ்னு சொன்னப்ப உன் கண்ணுல ஒரு தேஜஸை பார்த்தேன்டா. எந்திரா. பொடி லூசு. ஏய் இப்படி எஸ்கேப் ஆற. மச்சான் நில்றா. இந்த உலகத்துல உனக்காக பிறந்தவ யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபேஸ்புக்கை ஓபன் பண்றோம், ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றோம். ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப்பா? டேய் என்னடா இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட?
இப்போலாம் பொண்ணுங்களோட ஆதார் அட்டையில் இருக்க டீட்டெயிலை விட ஃபேஸ்புக் இன்ஸ்டால தான்டா அதிக டீட்டெயில் இருக்கு. டேய் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் குடுறா. இந்தடா. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களாம் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாதா? ஏய் த்ரில்லிங்கா இருக்கும்டா. சும்மா இரு. மச்சான் உன்னை நான் ரிக்வஸ்ட் தான் தர சொல்றேன். பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ண போறாங்க, பிடிக்கலனா ரிஜெக்ட் பண்ண போறாங்க. அக்செப்ட் பண்ணா ஹாய் சொல்லு, ரிஜெக்ட் பண்ணா பை சொல்லு, ரிப்ளை பண்ணா சாட் பண்ணு, பிடிச்சிருந்தா மேட்டர் பண்ணு. ஏய் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. டேய் ஸ்கூல் பசங்க அதுல பூந்து விளையாடுறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? லாகின் பண்றா. பண்றா. அதெல்லாம் முடியாது. ஒண்ணு என்ன பண்ற பாரு. ஐ லவ் அட்வென்ச்சர் அதான்டா உன் பாஸ்வேர்டு. உனக்கு எப்பறம் தெரியும்? பின்ன என்ன நீ பிஜிலி ரமேஷ் நான் வச்சிருக்க போற? ஏய் குறா என் லேப்டாப். ஏய் ஏய் அச்சுடா. ஏய் சத்தியமா வச்சிரு குறா. ஏய் குறா என் லேப்டாப். இந்த பார் உனக்கு வேணாம் அவனுக்கும் வேணாம். ஃப்ரெண்ட் சஜஷன்ல 10 to 1 கவுண்ட் டவுன் பண்ணுவோம். நம்பர் 1 யாரோ அந்த பொண்ணு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம். இல்லனா நீ இதோட அவனை டிஸ்டர்ப் பண்றது நிறுத்தணும். ஓகே? பஞ்சாயத்து எனக்கு டபுள் ஓகே. அவனுக்கு ஓகே. ஏய் நீ எப்படி அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட? கேக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, பண்ணி தான் பாப்போமே. ஏய் என்னடி இது? எனக்கு என்னமோ கிளி ஜோஷம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏய் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. 10 9 8 7 என்ன பசங்க ப்ரொஃபைலா வருது? எதுவா இருந்தாலும் நீ கோத்து விட்டுற வேண்டியதா. 4 3 2 1. என்னடா நாய்க்குட்டிக்கெல்லாம் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. குடு மச்சி. டாமி ஐ லவ் யூன்னே கொடுத்துறேன் விடு. டேய் இதெல்லாம் செம்ம போங்கடா. மறுபடியும் வா முதல்ல இருந்து ட்ரை பண்ணுவோம். அவ சொன்ன நம்பர் 1 இதுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டாட். டேய் ப்ளீஸ் டா டேய். தேவ் என்னாச்சு? என்னடா பாக்குற? ஏய் செம்மையா இருக்கடா. என்னது செம்மையா இருக்காளாவா? மாட்டனாடா மனுஷன். மேக்னா பத்மாவதியா? ஏன்டா இழுக்கிற? இல்ல பேர் கேட்க ஒரு மாதிரி இல்ல அப்படிங்கிற? இல்ல மேக்னா தேவ் பத்மாவதி சூப்பரா ரிச்சா கிளாஸா இருக்குடா. கை கொடு முதல்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துரு. டேய் போயிடுச்சு. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? அவன் நம்ம கிட்ட பேசி 6 மணி நேரம் ஆச்சு. அங்க பாரு ட்ரெட்மில்லே குழம்பி போற அளவு ஓடிட்டு இருக்கான் ஒரு ஓட்டம். நான் தப்பிச்சிருவேன். புரியல. இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் என்னோட பல வருஷ கனவு. இது வர நான் மச்சான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டான் போல இருக்கே. என்னடா நாடா பயங்கர ரொமான்டிக்கா ஆடி பரவசம் மட்டும் பாண்டா நடனமா. டேய் இந்த கரடி பைப்புல டான்ஸ் தான் இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்தியாடா நீ? ஏன் என்னாச்சு இப்ப? ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ளையோட உஷார் பண்ணி கொடுத்தா அதை பார்க்காம இதை பார்த்துட்டு இருக்க நீ. ஏய் சமோசா ஃப்ரீயா விடுறா. அவன் தான் வேணான்றான், அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் பண்ற? மச்சான் நீ தான் ரைட்ரா. அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது. நான் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணோம்? பின்ன நிம்மல ஐபேட் கொடு. நீ தானே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அவளும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல. ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணலையா? இங்க கொடு. ஐயோ டேய் இவன் உனக்கு செட் ஆக மாட்டாடா. ஏன்டா? அந்த பொண்ணு அமெரிக்கால இருக்காடா. என்ன அமெரிக்கால இருந்தா என்ன? ஓ இங்க இருக்கு இந்தியா, இங்க இருக்கு அமெரிக்கான்னு சொல்லி கிட்டார் தூக்கிட்டு போறியா? போட்டு தள்ளிடுவேன். நீ கிட்டார் மட்டுமா தூக்கிட்டு போவ, எங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவ. இது வேலைக்கு ஆகாது. அது மட்டும் இல்ல மச்சான், இது ஃபேக் ப்ரொஃபைல்டா. இப்படி இல்லாம இருக்கும் ஒரு மூஞ்சி. போட்டோஷாப்ல பவுடர் அடிச்சிருக்காங்க. பேர் பாத்தியா? மேக்னா பத்மாவதி. 2 பேருமே நல்லா இல்ல நேம்ல. ஃபேஸ்புக்லாம் உனக்கு செட் ஆகாது மச்சான். உன் மொபைல் எங்க இருக்குது சொல்லு. எதுக்கா? இந்த இருக்குல்ல. ஏய் என்னடா பண்ற? ஒரு ஆம்பளை பையன் மொபைல் நோன்றப்ப எட்டி பாக்குற அசிங்கமா இல்ல? மச்சான் சரி இது போதும். ஓகே 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 ஓகே. என்ன பண்ற? டிண்டர்ரா 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஒரு பொண்ணை பிடிக்கிறோம், உனக்கு செட் பண்றோம். இத பாரு ஸ்பீட் டேட்டிங்லாம் வேலைக்கு ஆகுது. முதல்ல கேன்சல் பண்ணு. நீ ஸ்பீட் டேட்டிங் போயிருக்கியாடா? போனது இல்லைல. அப்புறம் என்ன?
இங்க பாரு, அவன் ஒரு லைக் வாங்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறான். இத்தனை பேர் பிங்க் பண்றாங்க உனக்கு. லக்கி ஃபெல்லோடா நீ. யாருக்கு தெரியும், நீ எதிர்பார்க்கிற தேவதை இங்கே உனக்கு கிடைச்சிட்டா. வா முதல்ல நம்ம போலாம். வாடா. இதெல்லாம் எப்போடா செட் ஆகும்? டேய் நீ யோசிச்சா பண்ண மாட்ட. போ போ போ, சீக்கிரமா வா. அப்பாடா. ஏய் சமோசா, எங்க ஊர்ல இந்த பொழப்புக்கு ஒரு பேர் இருக்கு. எங்க ஊர்லயும் அந்த பொழப்புக்கு அதே பேர் தான். ஆனா இவனை கழட்டி விடுறதுக்காக நான் அதையும் பண்ணுவேன். ஹாய். See, I don't believe in love. That's why I'm on Tinder. Love can hurt, you see. You're okay with casual sex, right? டேய் நில்றா. டேட்டிங்னு சொல்லிட்டு ஹேட்டிங் காண்ற. நில்றா. டேய் 10 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கொடுத்து ஒண்ணுமே பண்ணாம திருப்பி அனுப்பிட்டு அந்த பாவமே உன்னை சும்மா விட தெரிஞ்சுக்க. மரியாதையா கதவு தரடா. இல்லனா அடி வாங்குவே. போடா, திறக்க மாட்டேன். என்னடா நியாயம் இதெல்லாம்? வயிற்று பொழப்பை பத்தி பேசினா அட்வென்ச்சர் தான் பெருசுங்கிற. சரி, வயிற்று கீழே இருக்கிறத பத்தி பேசினா கல்ச்சர் தான் பெருசுங்கிற. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. இப்போலாம் இங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல கூட இதான் ட்ரெண்ட். எதிரா ட்ரெண்ட்? ஒரு பொண்ணை உடனே பார்த்து உடனே பேசி உடனே எல்லாத்தையும் முடிச்சணுமா? வேணாம்பா, நீ பொறுமையாவே இரு. அவசரமே பற்றாத. 60 வயசுல லவ் பண்ணி 80 வயசுல கல்யாணம் பண்ணி அப்புறம் நைட்ல பெட்ல உட்காந்துட்டு பராக்கு பாரு. ஏண்டா வாழ்க்கையில செக்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லையாடா? டேட்டிங்கும் மெயின்டிங்கும் நடுவுல லிவிங்னு ஒன்று இருக்கு. உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கூட தான் ஷேர் பண்ணிக்க போற. முதல்ல அவளை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ. ஒரு பொண்ணை பார்த்த உடனே கீழ இருந்து யோசிக்காம மேல இருந்து யோசிங்க. மிஸ்டர் புத்தர், பி எ மேன். என்னடா மேன்? பாக்குற எல்லா பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறதா மேனா? டேய் இதை பாரு, இனிமே இந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணாத. லவ் எல்லாம் தானா வரணும். ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஐயோ டேய், கொஞ்சமாச்சும் லாஜிக்கலா யோசிடா. இப்படியே நீ பேசி பேசி கடைசி வரலையும் தனியாவே இருக்க போறியா? நான் ஏன்டா தனியா இருக்கணும்? அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, பிடிச்சிட்டேன். இருக்கு, அவங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு. டாமி நாய். டாமி கூட இருக்கிறது யாரு? பத்மாவதி. மேக்னா பத்மாவதிடா. அவங்க அநேகமா ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா 24 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்காங்க. போற இடத்தெல்லாம் டேக் பண்ணி ஷேர் பண்றாங்க. அப்ப அவங்கள பிடிச்சா மேக்னாவை பிடிச்சிடலாம். மச்சான், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதும் ரசகுல்லா தயாரிக்கிறது ஒண்ணு. எப்பயுமே நல்ல பால்ல ரசகுல்லா தயார் பண்ண முடியாது. கெட்டு போய் முரண்டு குடிக்கிற பால்ல தான் ரசகுல்லா தயாரிக்க முடியும். அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கெத்தாவே இரு, ஓகேவா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் ஆண்டி. ஐ மேக்னா. ஐயோ மேக்னா. டேய், இதுக்கு எதுக்கு நான் பயப்படுறீங்க? வாங்க மச்சான், பேசுறோம். இஞ்சி இப்பறா சும்மாடா. லைட்டா திரும்பி ஸ்மைல் பண்ணி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. முடியாது, ரொம்ப பழசா இருக்குடா. டேய் கொன்றுவேன். லவ்ல எதுல புதுசு பழசு? ஐயோ பழசு கேட்டுச்சு. எனி ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆண்டி. தைரியமா இருங்க. பி கான்ஃபிடென்ட். டேய், இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. ஆண்டியே ஓகே சொல்லிட்டாங்கடா, பேசுறோம். முருகா காப்பாத்து. What the hell do you think of yourself? அறிவில்ல? Use your brains, man. I'm running on a tight schedule. No, I don't want an explanation. Excuse me. தரக்க மாட்டேங்குது. நீங்க போங்க அம்மன் தாய். போட்டோல ரொம்ப சாஃப்ட்டா தெரிஞ்சாலே. டேய் வாடா வெளியில. ஏன்டா பயப்படுற? பயம்லாம் இல்லை, காஷன். ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிட கூடாதுல்ல. டேய், அவளுக்கு நீ யாருன்னே தெரியாதுடா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த போறான் பார், அவனும் நீ ஒண்ணு. கரெக்ட். அவன் சொல்றது கரெக்ட் இல்ல? அப்ப நீயே போய் பேசு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். போ. என்ன போட்டு நம்புறீங்க? நிஷா, வெற்றிவேல் சொல்லடி வீரவேல் தொட என்று. பண்ணி. போடி. ஐயோ கடவுளே, தேவ் ரொம்ப நல்ல பையன். பாட்டில நிறைய லவ் பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ. லேடிஸ் பாத்ரூம் எங்க இருக்கு? I think it's this side. தேங்க்ஸ். என்னடி தண்ணா? முடியலடா. லூஸ். அவன் என்னடா டாய்லெட் எங்கங்கறா, நீ என்னடா பேசவே மாட்டேங்கிற? நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட் வெளில சொல்லிக்காதடா. என்ன இங்க பாருடா, ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை வேணான்னு சொல்றவன் மட்டும் ஆம்பளை இல்லடா. விருப்பப்படுற பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறவன் தான்டா ஆம்பளை. இப்போ என்ன, அவகிட்ட பேசணும் அவ்வளோதானே? அதுதானடா இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த போறா போடுறா போடா. ஐயோ, சண்டைக்கு போற மாதிரியே போறாரே.
எல்லாரோட தகவல் தொடர்புல இருந்து ஒரு நாட்டை வழி நடத்துற வரைக்கும் மனுஷனுக்கு மிக தேவையான ஒரு விஷயம். ஆனா நம்மள எத்தனை பேரெல்லாம் இன்னொரு மொழியை சுலபமா கத்துக்கவோ பேசவோ முடியும்? இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் வந்தது. அதுக்கான தீர்வும் கிடைச்சது. நீங்க இந்த உலகத்துல இனிமே யார் கூட வேணாலும் இந்த டிவைஸை வச்சு உங்களோட தாய்மொழியில பேசி கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் அவங்க சொல்ற விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க தாய்மொழியில கேட்க முடியும். எல்லாமே ஸ்பிளிட் செகண்ட் டைம்ல. ஐ வுட் டேக் எனி क्वेश्चंस இஃப் யூ ஹேவ். இந்தியால இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே அதிகமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ற நாடு நம்மோடது. தோராயமா 150 லாங்குவேஜஸ். அவங்கள 1% யூஸ் பண்ணாலே சக்சஸ் தான். பிரில்லியன்ட். மச்சான் அதுல எஃப்எம் இருக்கா கேளுடா. ஹாய், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இன்டர்நெட்டில் தேடினேன். உங்கள் ஒர்க்கை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நீங்களே உங்களை பற்றி சொன்னீங்கன்னா உங்களை பற்றி எப்போவுமே நினச்சிட்ருக்கிற ரோல் மாடலாக உங்ககிட்ட பேசணும் பழகணும்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்காக. பாயிண்ட்டுக்கு வாங்க. 25 வயசில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் மேடம், இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிற எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பதில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். எஸ் மேடம், ப்ளீஸ். ஓகே, எனக்கு அப்போ 5 வயசு இருக்கும். அம்மா, நான் அப்பாங்கிற வார்த்தைக்கு தகுதி இல்லாத அந்த ஆளோட வெளிநாட்டுக்கு போயிருந்தோம். சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு போன ட்ரிப் எங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அந்த ஆள் என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு ஓடிட்டான். பாஸ்போர்ட் கிடையாது, காசு கிடையாது, மொழி தெரியாது. எங்களை அந்த நாட்டில் டீடைன் பண்ணி ஒரு அகதிகள் முகாமில் அடைச்சிட்டாங்க. எங்கள் அம்மா பத்மாவதி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க. அண்ட் அந்த வருத்தத்துலேயும் எனக்காக சிரிப்பாங்க. அவங்க தான் என்னுடைய ஒரே இன்ஸ்பிரேஷன். அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அங்கே இருக்கிற வேலை செய்ய எனக்கு வயசும் இல்லை, தெம்பும் இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரே பதில் மொழி. அந்த இடத்துல எல்லாரும் கம்யூனிகேட் பண்ண கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்க ஆரம்பித்தேன். காசு கிடைக்காது, ஆனால் பசிக்கு ஒரு பிரெட் பீஸ் கிடைக்கும். இந்த கம்பெனிக்கும் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் அதுதான் ஆரம்பம். இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். சத்தியமா முடியாது. இப்போதானே தெரியுது அவன் அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. ஒட்டுமொத்த ஆள் வர்க்கத்தையே வெறுக்கிறான் மச்சான் அவன். மேம், ஐ ஹேவ் a question. But my colleague's going to take your question. Deepthi? Yes, ma'am. Hey, நில்ல. Who the hell are you? ஏன் என்ன ஸ்டாக் பண்ற? லைஃப்ல பண்றதுக்கு வேற எதுவும் இல்லையா? உங்களை மாதிரி பசங்களாம் ஒரு டிஸ்கிரேஸ். மேக்னா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்லை ஆண்டி, அவங்க கோவப்படுறதுல தப்பே இல்லை. நான் தான் அவங்க பின்னாடி வந்தேன். நிச்சயமாக உங்களை ஸ்டாக் பண்ணவோ டிஸ்டர்ப் பண்ணவோ இல்லை. உங்களை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இனிமேல் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் அச்சீவ் பண்ணது சாதாரண விஷயமே இல்லை. கங்க்ராட்ஸ். பை. Whatever. மா, வாமா. டேய், என்னடா சாண்ட்விச் சாப்பிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க? அப்ப நீ ஃபீல்லாம் பண்ணலையா? பயங்கர ஸ்போர்ட்டிவா இருக்காராம் அவரு. அவளை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகலை. நமக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு அதே உரிமை இருக்குல்ல. ஆமாமா இருக்குல்ல. சரி, அடுத்து என்ன பிளான்? உங்கள் 2 பேரையும் கழட்டி விட்டு நான் கிளம்புறேன். போடா. அந்த பையனை பார்த்தா தப்பா தெரியல. யாரை பார்த்தா? காலையில் நீ திட்டினியே அந்த பையன். அம்மா, சும்மா இருக்கியா? உனக்கு யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏதோ ஃபேஸ்புக்கில் பார்த்தானா உடனே பிடிச்சிருந்துதான். வேலை வெட்டிக்கு போகாம எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுத்துறான். சூ ஃபில்மி. அவனை போய் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அதை நேரடியாவோ மறைமுகமாவோ சொல்ல ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. இப்போ எதுக்குமா அந்த பையனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுற? நான் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. உனக்கு ஒரு துணை வேணும்னு பேசுகிறேன். ஒரு துணை இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துடலான்னு நினைக்கிறியா? தனியாக வாழறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். என் வாழ்க்கையில் என்னோட ரிலேஷன்ஷிப் ஒர்க்கால அது என்ன மட்டும் இல்லாமல் ஒன்றையும் பாதிச்சிருக்கு. ஐம் சாரி. இப்போ ஏமா இப்படி பேசுற? எனக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கும்னு நினைக்காத. யாரை பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்காம ஜட்ஜ் பண்ணாத. ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு ஆண் போகிறதுனால அவனை டெஸ்பரேட்னு சொல்லிட முடியாது. யாருக்கு தெரியும், அவன் ஜெனுவனா கூட இருக்கலாம். பார்க்குற எல்லாரையும் நம்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். அதுக்காக வாழாமல் இருக்க முடியாதுல்ல.
சூஸ் சம்மான், பேசு, சேட் பண்ணு, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு பிடிச்சவன் யாரா வேணாலும் இருக்கலாம். நான் சப்போர்ட் பண்றேன். சமையல் முடிஞ்சது, சாப்பிடலாம். தேவ், என்ன பிளான்? ஏன் பிளான்? வாங்க சொல்கிறேன். உட்காருங்க. இதுலையா? ஆமாம் வாங்க. ஓகே. 1 minute. தேங்க்யூ. மும்பை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? நிறைய தடவை. இந்தியாவிலாம் சுத்தாத இடமே இல்லைங்க. ஓ, அப்போ எத்தனை பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு போயிருக்கீங்க? என்ன? நீங்கள் இதுக்கு முன்னாடி இம்ப்ரெஸ் ஆகி எத்தனை தடவை இதே மாதிரி ஒரு பையன் கூட பைக்கில் போயிருக்கீங்களோ அத்தனை தடவை. ஏய், நான் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் இம்ப்ரெஸ் பண்ண தான் வந்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் சொன்னாங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணுமா? ஏன்? இல்லை, ஜெயிக்கணும்னா சொல்லுங்கள், தோத்துறேன். உங்ககிட்ட தானே. You're such a flirt. ஃப்ளர்ட்லாம் பண்ணலங்க, சீரியஸாக தான் சொல்கிறேன். Whatever. But I like this. இங்கயா? யா, ஒரே crowded-ஆ இருக்கு. இடம் கிடைக்குமா? நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அட பாவிகளா, நார்த் இந்தியாவில் யாரும் சமைக்கிறது இல்லையா? एक्सक्यूज मी, हेलो हेलो, एक्सक्यूज मी, एक्सक्यूज मी, हाँ हाँ हाँ, मुकेश का ना? देव, वेट करो और टाइम लगेगा. பாய், गर्लफ्रेंड வெயிட்டிங் பாய். नहीं, थोड़ा वेट करो साहब. டேய், சிங்கிள் பாய்ஸ் ப்ராப்ளம் உனக்கு தெரியாதாடா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ठीक है, आप जाओ, मैं देखता हूँ. जाओ. 2 नंबर टेबल का साफ करो. मेघना, Ask them to send the quotation by tomorrow, okay? मेघना. Yeah, I'll wait for the mail. Just a minute. Excuse me. வாங்க, கம். என்ன சாப்பிட்றீங்க? 2 शाक, 2 पनीर बटर मसाला, लच्छा पराठा, हाँ 2 लच्छा पराठा एंड एग भुर्जी. और 1 मिनट, वो आम लस्सी. ரொம்ப பசி போல இருக்கு. ஸ்டார்டர் ஆச்சு, மெயின் கோர்ஸ்க்கு ரெடியா? मेन कोर्सा? ஆமாங்க, நம்ம ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கலையே. इंगिया? சேச்சா, கண்டிப்பா இல்லை. வாவ், பாம்பே கிட்ட இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணி காரில் போகும்போது ஃபோனையே பார்த்துக்கிட்டு போனால் எப்படிங்க தெரியும்? ஹே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு? என்னங்க இப்படி படக்குன்னு கேட்டீங்க? எனக்கு இப்படி தான் கேட்க வரும். ஓகே, நான் பழகிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஏன் உங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்க்க செம்மையாக இருக்கீங்க. ச்சே, நீங்களும் எல்லா பசங்க மாதிரி தான்ல. ஐ தாட் ஐ குட் கெட் சம்திங் பெட்டர் ஃப்ரம் யூ. அப்போ நான் சமயம் இல்லைன்னா என் பின்னாடி வந்திருக்க மாட்டீங்கல்ல? ஓ, ஹோல்ட் ஆன், நானும் பேசியே முடிக்கலைங்க. ஓகே, சொல்லுங்க. நீங்கள் பார்க்க செம்மையாக இருக்கீங்க. எந்த ஆம்பளைக்கும் உங்களை பார்த்தோன்னே பற்றிக்கும். ஆனால் ஏன்னு தெரில, என்னால் உங்கள் கண்ணை தாண்டி பார்க்கவே முடியலைங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு உங்கள் மேலே இருக்கிறது வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லைங்கிறது. அதுவும் இல்லாமல் உங்களை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் உங்கள் பின்னாடி வரேன்னு நினைக்கிறேன். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய பசங்களோட டின்னர் சாப்பிட்ருக்கேன், வெறும் ஃப்ரெண்ட்லியா இல்லை பிஸ்னஸ்க்காக. டேட்னு யார் கூடயும் இது வரைக்கும் போனதே கிடையாது. சும்மா போய் சொல்லாதீங்க. ஏய் நிஜமா? உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். என்ன சொல்லணும் கேளுங்க, சொல்கிறேன். நானே கேட்டுக்கிட்டு இருந்தா இன்டர்வியூ மாதிரி ஆகிடாது. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். இப்போ நான் இல்லை, நீங்கள் இல்லை. புரியல. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா பேரு தேவ். ஓகே, ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தா. அந்த ராணி பேர் மேக்னா. எக்ஸாக்ட்லி. அந்த ராஜாவுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு 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 பணம் சம்பாதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்.
போரிங். அவனுக்கு பணம் செலவழிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அவன் வேலை வெட்டிக்கலாம் போக மாட்டானா? கலிகாலம், உலகம் சீக்கிரம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. எதுக்கு பணம்னு சுத்தணும், கொஞ்சமா சம்பாரிச்சுட்டு உலகத்தை சுத்தணும்னு அவனுக்கு ஆசை. ஆமா, அவளுக்கு வாங்க போகணும்னு கூப்பிட்டா தான் பிடிக்குமா? இல்லையே, ஏன்? இல்ல, வாங்க போகணும்னு கூப்பிட்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இல்ல? சரி சொல்லுடா. வா. ஓகே டி. ஏய், டாக்கு டி தான ஆப்போசிட். ஆமா ஆமா, சரி வா கிளம்பலாம். நான் கொஞ்ச நேரம் இப்பதானே வந்தோம். நோ நோ நோ, நிறைய வேலை இருக்கு. நீ வேற திருப்பி சென்னை போனோம்ல, கம் வா வா. தேவ், இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு போற? தப்பான ரூட்ல போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு வழி தெரியும், நீ வா. ஏய், இந்த ரோட பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. யார்கிட்டயாவது கேட்டு போவோம். நீ நேரத்துக்கு யார் முடிச்சிருப்பா? இப்போ அப்படி என்ன அவசரம்? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இல்லாம தான் இவ்வளவு தூரம் உன் கூட வந்தனா? வெரி குட். அப்ப இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே, பட் என்ன சர்ப்ரைஸ் சொல்லு. வெயிட். 1 2 3 4. வாவ், இது ஒரு ரேர் ஃபெனோமெனன். மர்மரேஷன் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லு, இதெல்லாம் எப்போ பிளான் பண்ண? உன்னை பார்க்கணும்னு சென்னையில இருந்து கிளம்பினப்ப. I hate you for this. But thanks. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட டிராவல் பண்றேன். இது கூட பிளான் பண்ண மாட்டேனா? பார்க்கலாம். பை. அவ்வளோதானா? மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேரு. நீ என்ன டிசைட் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. எதை பத்தி? ஏய், நான் ரொம்ப ஜென்யூன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னேன். சொன்னேன். இருந்தாலும் நான் இதை கண்டினியூ பண்ணாம வேணாமான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல பையன்தான். ஆனா உன் மேல லவ் இருக்கான்னு எனக்கு தெரியல. வருமான்னு கூட தெரியல. 2 பேரும் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இன்னும் 2 வீக்ஸ்ல நான் அமெரிக்கா கிளம்பி போயிடுவேன். மொபைல் ஃபோன் தான் இருக்கே. உனக்கு தோன்றப்ப மெசேஜ் பண்ணு. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ரிப்ளை பண்றேன். பாய். ஓய் ஹீரோ, அப்செட்டா இருக்கியா? விட்டு போறல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, என்ன நீ கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டியா? லவ் இல்ல, தானா வரணும். ஃபோர்ஸ் பண்ணியோ கன்வின்ஸ் பண்ணியோ வர வைக்க கூடாது. இவ்ளோ தெளிவா பேசுறியே, பின்ன ஏன் அப்செட்டா இருக்க? இங்க தெளிவா இருக்கேன், ஆனா வலி வேற டிபார்ட்மெண்ட்ல. இடியட். என்ன கேக்கல? இடியட். ஏன் சொல்ல மாட்டேன்? வரமாட்டேன்னா சொல்ல முடியும்? நாய்க்குட்டி மாதிரி ஆயிட்டமே. ஆஹா, அருமையான சகனம். என்ன? ஏண்டா, உன்னை கொஞ்ச நேரம் கூட காக்க வைக்க விட மாட்டியா? ஏய், கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பியா? இருப்பேன். எனக்கு தினமும் இவ்வளோ அட்டென்ஷன் வேணும். ஏமாத்திர மாட்டல்ல? மாட்டேன். உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்? என்னை பார்த்தா ராட்சசி மாதிரியா இருக்க? தலையாட்டாத, சொல்லு. உன்னை பார்த்து பழகிறதுக்கு முன்னாடி தனியாக வாழ்ந்துருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக முடியாதுங்கிற பயம். I love you.